ஏற்கனவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு அதாவது நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம், சூரிய பகவானுக்கு, சந்திர பகவானுக்கு, அங்காரக பகவானுக்கு எப்படி பரிகாரம் பண்ணலாம்னு சொன்னோம். இன்றைக்கி சொல்ல போகிறது புத பகவானுக்குரிய பரிகாரம். புத பகவானுக்குரிய பரிகாரம் அதாவது புதன்கிழமை பிறந்தவங்களும் செய்யலாம். அதே மாதிரி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அல்லது கன்னியா ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களும் இதை செய்யலாம். அதை தவிர உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு புதன் தசை நடந்தாலும் புத பகவானோட புத்தி, உதாரணம் சனி தசையில் புத புத்தி, குரு தசையில் புத புத்தி, சந்திர தசையில் புத புத்தி, இந்த மாதிரி புத புத்தி நடந்து பிரச்சனை உள்ளவர்களும் செய்யலாம். பிரச்சனை இல்லாதவர்கள் இதை செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் விருத்தி அடையும். பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை விலகி போகும். இப்போ யாரெல்லாம் இதை செய்யலான்னா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அவஸ்தைப்படக்கூடியவர்கள், அதேமாதிரி கணக்கு சம்பந்தமான, இப்போ எம்பிஏ ஃபைனான்ஸ் சொல்கிறீங்க, இல்லை ஆடிட்டர் சம்பந்தமான கல்வி, கணக்கு சம்பந்தமான கல்வி படித்து அதில் முயற்சி எடுத்து அதில் தடை கண்டவர்கள், அதாவது வங்கி சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், அதை பண பரிவர்த்தனையில் மன வருத்தம் உள்ளவர்கள், நட்பால் பகை கண்டவர்கள், இது மாதிரி பிரச்சனை உள்ளவர்களும் இதை செய்யலாம். இதை தவிர கூட்டு குடும்பமாக இருந்து அந்த குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருந்தாலும், சிலர் காணாமல் போயிருந்தாலும், நட்பு பிரிஞ்சு இருந்தாலும் இதை கட்டாயம் செய்யலாம். வயிறு சம்பந்தமான தொல்லை வருவங்க, பித்த சம்பந்தமான தொல்லை உள்ளவர்கள் இதை நீங்கள் கட்டாயம் செய்யலாம்னு சொல்கிறோம். அதேமாதிரி இடம் விட்டு இடம் போகிறதுல சஞ்சலம் உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம். உங்களுக்கு அற்புதமான பலன் தருன்றதில் சந்தேகம் இல்லை. இதை எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறோம். இப்போ புத பகவானுக்குரிய பரிகாரத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். புதன்கிழமை நம்ம இந்த தானத்தை செய்கிறது விசேஷம். புத ஹோரையிலையும் செய்யலாம். புத ஹோரைன்றது நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா புதன்கிழமை செய்தால் போகிறோம். இது செய்யும்பொழுது பொதுவாக இந்த தானத்தை பண்ணுற அன்றைக்கி அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கலாம். அஷ்டமி நவமி மரண யோகம், ஏன்னா சில பேருக்கு இந்த சந்தேகம் வரும். அதனால் சொல்லணும், அஷ்டமி நவமி மரண யோகம் இல்லாமல் இருந்தால் போகிறோம். வேறு மற்றபடி நம்ம நட்சத்திரங்களை பற்றி பெருசாக வேண்டாம். ஆனால் தானம் பண்ணுறவாளுக்கு சந்திராட்டமம் இல்லாமல் இருக்கிறது அவசியம். ஏன்னா இதை தொடர்ந்து பார்க்குறவாளுக்கு இந்த சந்தேகம் வருதுன்றதுனால சொல்கிறோம். தானம் பண்ணுறவாளுக்கு தானம் பண்ணுற அன்றைக்கி சந்திராட்டமம் இல்லாமல் இருக்கிறது அவசியம்.